வணக்கம். இன்னைக்கு என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு எங்கள் அப்பாவுடைய 48வது வருட நினைவு நாளுங்க. அதுக்காக ஒரு ஸ்பெஷல் சமையல். எப்பயும் போல் தூயமல்லி அரிசி சுட சுட சாதம் வடித்து வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து பிளேட்டில் போடலைங்க, சாமி படைக்கணுன்றதுனால உங்களுக்கு செய்ததை மட்டும் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் அடுத்து மாங்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய், பூசணிக்காய் போட்டு ஒரு சாம்பார், சுவையான சாம்பார், மணமான சாம்பாருங்க. ரொம்ப அருமையாக வச்சுருக்கிறோம். அடுத்து எப்பயும் போல் மிளகு ரசம், அதுவும் ரொம்ப சூப்பராக வச்சுருக்குறோங்க. இது உருளைக்கிழங்கு வறுவல், உருளைக்கிழங்கு மசாலா போட்டு வறுவலுங்க. சூப்பராக வறுத்து வச்சுருக்கோம். அதுவும் நல்லா ஜோராக வந்துருக்கு. அதுக்கு அடுத்து பூசணிக்காய் பொரியலுங்க. தேங்காய் பூ போட்டு 2 காஞ்ச மிளகாய் போட்டு பூசணிக்காய் பொரிச்சிருக்கிறேங்க. அதுவும் ஜோராக வந்துருக்குது. அடுத்து ஸ்பெஷல் சர்க்கரை பொங்கல் ஜோராக செய்திருக்கோம் பாருங்கள். ரொம்ப அருமையாக வந்துருக்கு. என்னடா இவ்வளோ செய்திருக்காங்கன்னு பார்க்காதீங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற என்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் கொடுப்பேன், அதனால தான் இவ்வளோ செய்திருக்கிறேன். ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ரொம்ப மனமாக வாசனையாக ஜோராக வந்திருக்கு. வெல்லம் வந்து கருப்பு வெல்லம், அதனால் கருப்பாக இருக்குதுங்க. அடுத்து உளுந்து வடை. இந்த உளுந்து வடைக்கு ஒரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். உளுந்து கூட 2 ஸ்பூன் துவரம் பருப்பை சேர்த்து ஊற வச்சு நம்ம வடை சுட்டோம்னா இந்த மாதிரி ப்ரௌனாக வரும், எண்ணெய் குடிக்காது. உளுந்து வடை. அடுத்து அப்பளம். இதுதாங்க இன்னைக்கு சமையல் எங்களுக்கு. எங்கள் வீட்டில் உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.